மெசேஜ் கேட்டீங்க. இதில் குட். 3 பேர், இன்னும் 3 பேர் இருக்காங்க, 6 பேர். யோனாவிலேருந்து தான் மெசேஜ் கொடுத்தேன். யோனா புத்தகத்தை எப்படி படிக்க போகிறோம், இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. யோனா புஸ்தகம் யார் எழுதுனான்னு தெரியல அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது யோனா எழுதுனதா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க. எல்லா தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தையும் அந்தந்த தீர்க்கதரிசிகள் தான் எழுதுனாங்கன்னா யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை மட்டும் வேற யாருமா எழுதியிருப்பாங்க? யோனா தான் எழுதியிருப்பார். அப்படி யோசிக்கலாம் நம்ம. இன்னொன்னு, யோனாவினுடைய கதையை யோனாவை தவிர்த்து யாராவது நல்லா சொல்லிட முடியுமா? இதுல யோனா தன்னை குற்றப்படுத்துகிறவரா தான் அந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு. ஆண்டவர் பேசினாரு, இவர் எல்லாத்துக்கும் கீழ்ப்படியாம இருந்ததா எழுதியிருக்கிறாரு. அப்ப இவரை குறித்து குறைவா எழுதி கொள்வாரா அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் உண்மையாயிருந்தால் எதையும் எழுதுவான். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் உண்மையாயிருந்தா அவனால அவனுடைய குறைகளை எழுத முடியும். மற்றவங்க சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, அவனே அவனுடைய குறையை சொல்லிக்கொள்ள முடியும். இப்ப பெரும்பாலும் நானே இங்க ப்ரீச் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா வேற யார்கிட்ட எடுக்க மாட்டேன், என்கிட்ட எடுப்பேன். நான் தேடுவேன், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸாம்பிள் இதுக்கு கொண்டுட்டு வர முடியுமான்னு யோசிப்பேன். காரணம் என்ன, நான் யாரையோ காயப்படுத்துறதுக்கு நான் செஞ்சதை நான் சொல்லிட்டு போயிடலாம். ரைட்டா இருக்கிறதுக்கு எந்த எக்ஸாம்பிளை வேணாலும் எடுக்கலாம், நல்ல காரியத்துக்கு எந்த எடுத்துக்காட்டையும் எடுத்துடலாம். ஒரு கெட்ட எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா நம்ம வேற யாரையும் எடுக்கக்கூடாது, நம்மளை தான் எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக தான் யோனா இருக்கிறார். இதுல எந்த பேனா நல்லா எழுதும்? ரெண்டுமே நல்லா எழுதுமா? சரி. யோனா எபிரேய மொழியில இந்த புத்தகம் எழுதப்பட்டது. நான் திட்டவட்டமா நம்புறேன், இதை எழுதினவர் யோனா. பைபிள் ஸ்காலர்ஸும் மனுஷங்க தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அபிப்பிராயங்களை சொல்றாங்க. நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன். இதை எழுதினவர் யோனா. எழுதப்பட்ட மொழி எபிரேயம். யோனாவினுடைய பெயருக்கான அர்த்தம் புறா. யோனா அப்படின்னா புறா, புறா தான் அர்த்தம். ஏன் இந்த பெயர் வந்தது, பெயர் காரணம் என்ன? பாஸ்டர் கூட ஒரு தடவை மெசேஜ் பண்ணும்போது அப்படி திசை மாறிய புறா அப்படின்னு ஒரு டைரக்ஷனை போட்டு மறு டைரக்ஷனில் பறக்கிற மாதிரி ஒரு புறா படத்தை வச்சு மெசேஜ் பண்ணாங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. திசை மாறிய புறா, இவர் புறா தான். ஏன் புறாவை சொன்னாங்கன்னா, புறா வெகு தூரம் பயணிக்கக்கூடியது. புறா வெகு தூரம் பயணிக்கக்கூடியது. அந்த நாட்களில் தூது அனுப்புறதுக்கு எந்த பறவையை பயன்படுத்தினாங்க? கடல் தாண்டி தூது அனுப்புறதுக்கு கடல் புறாக்களை பயன்படுத்தினார்கள். கடல் புறா நல்ல ஒரு 4 கிலோ இருக்குமா, அவ்வளோ பெருசு. கடல் புறாக்களை பயன்படுத்தினாங்க. ஏன்னா பல 1000 கிலோமீட்டரை நிற்காம கடக்கக்கூடிய ஒரு பறவை அது. அந்த பறவை கலங்கின கண்ணுடையதா இருக்கும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும். அதெல்லாம் ரெண்டாவது, அதை ஒரு பக்கம் வைப்போம். இது அதிக தூரம் பயணிக்கிறதும் தூது கொண்டு செல்வதுமாக இருக்கிறது. அப்படி தேவனுடைய வார்த்தையை நாடு கடந்து, கடல் கடந்து, நதி கடந்து கொண்டு போகிறவர் இந்த யோனா. நான் சொல்றது புரிஞ்சுருக்கீங்களா? ஆமா. தேவனுடைய சமூகத்துக்குள்ள யோனான் பேர் வைக்க சந்தோஷப்பட்டுக்குவோம். யாராவது இனிமே ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கிட்டா யோனான் கூட பேர் வச்சுக்கோங்க. பாஸ்டர் சொல்லிடுவாங்க. ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு கேரக்டர் ஸ்டடி செய்கிறோன்னா அடுத்த பிள்ளைக்கு இந்த பேர் வைப்போமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? சரி, நானும் சொல்கிறேன், அடுத்த பிள்ளைக்கு யோனான் பேர் வச்சு பாருங்க. கர்த்தர் கடல் கடந்து நாடு கடந்து உங்கள் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவாராக. இவர் வாழ்ந்த காலம் கிமு 800 கிமு 720 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். இந்த சம்பவம் நடந்த காலம் 810 கிமு 810 780 இருக்கலாம். இந்த 30 வருஷ கால இடைவெளியில இந்த காரியம் நடந்திருக்கலாம். இந்த நினிவேக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அசீரியர்கள் அப்பதான் ஜெயிச்சு ஒரு பெரிய எம்பரர்ஸா மாறி வந்து கொண்டிருக்கிற காலம், பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகி கொண்டிருக்கிற காலம். எகிப்தியர்கள் பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அசீரியர்கள், கல்தேயர்கள், அப்படி ஒவ்வொரு சாம்ராஜ்யமா எழும்பிக்கிட்டே வந்துச்சு. கடைசியா வந்த சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம்.
இப்ப அசீரிய சாம்ராஜ்யம் அப்படி எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். யோனாவின் காலத்தில் வாழ்ந்த சமகால தீர்க்கதரிசிகள் யாரு அப்படின்னு பார்த்தா ஆமோஸும் ஓசியாவும். ஆமோஸ், ஓசியா இவங்க ரெண்டு பேரும் இவருடைய சமகால தீர்க்கதரிசிகள். ஆமோஸ், ஓசியா. எனக்கு நான் இதை ஸ்டடி பண்ணேன், ஆனால் பேக்ரவுண்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப பெருசாக என்னால் டீப்பாக போக முடியல, கொஞ்சம் லேக் ஆஃப் டைம். இந்த ஸ்டடிக்கு எனக்கு நமக்கு கிடியன்லேருந்து வில்லியம் ஜே அங்கிள் வருவாங்க இல்லையா, தெரியுமா? நான் அண்ணேன்னு கூப்பிடுவேன், நீங்கள் அங்கிள்னு கூப்பிடுவீங்க சின்ன பிள்ளைங்க. அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு இந்த ஸ்டடியை நான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. அவங்க மெட்டீரியல்ஸ் கொடுத்து என்கிட்ட பேசி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கொடுத்த தரவுகள் தான் கொஞ்சம் இதில் நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இல்லை நிறையவே நான் எடுத்திருக்கேன். சரி, இந்த யோனா 2ஆம் யெரொபெயாம் காலத்தில் வாழ்ந்தவர். 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 25வது வசனத்துல இவரை பற்றின குறிப்பு இருக்கிறது. 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 25வது வசனத்துல 2ஆம் யெரொபெயாம் காலத்துல வடக்கு இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவர். இவரு தீர்க்க தரிசனம் உரைத்தது நடந்து இவர்கள் கைவிட்டு, அதாவது இழந்த தேசத்தை திரும்பவும் அவங்க பெற்றுக்கொண்டார்கள். அதனால இவரையே அந்த அரசவையின் தீர்க்கதரிசியாக யெரொபெயாம் மாற்றிக்கொண்டார். அரசவை தீர்க்கதரிசி, அதாவது தாவீதுக்கு ஒரு அரசவை தீர்க்கதரிசி இருந்தார், நாத்தான். அப்படிதானே? நாத்தான் தானே? அவர் தப்பு பண்ண போதெல்லாம் சொன்னார் இல்லையா, நாத்தான். இது மாதிரி ஒவ்வொரு ராஜாக்களும் தங்கள் அரசவையிலே ஒரு தீர்க்கதரிசியை வைத்துக் கொள்வார்கள் விருப்பப்பட்டால். இப்ப யெரொபெயாம் இவரை அரசவை தீர்க்கதரிசியாக வைத்துக் கொள்கிறார். அவர் கவர்மெண்ட் ஜாப் அவர் கொடுத்தாச்சு. ஒரு நல்ல செழிப்பாக இருக்கிறார்கள். இந்த காலகட்டம் இஸ்ரவேல் செழிப்பாக இருந்த காலகட்டம், நல்ல மகசூல் நல்ல விளைச்சல் இருந்த காலகட்டம். அதனால அங்க சண்டை சச்சரவுகள் இல்லை, வெற்றிகள் இருந்தது. அதே நேரத்தில் நல்ல விளைச்சல் இருந்தது, செழிப்பா இருந்தது. இவர் அரசாங்க வேலை வேற பார்த்தாரு. நல்ல வசதியோடு இருந்த ஒரு நபர் தான் இந்த யோனா. சரி, இந்த புத்தகம் எழுதப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னா, யோவான் 10:10 இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த வசனம் மனப்பாடமா தெரியும்? திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த வசனம் தான் இதோட நோக்கம். என்ன, இந்த புத்தகத்துக்குள்ள இருந்து நோக்கத்தை எடுக்காம நீங்க அப்படியே அங்க யோவானுக்கு தூக்கிட்டு போறீங்களே அப்படின்னா, இந்த நினிவே மக்கள் அழிந்து போகணும், அவங்க செத்து போகணும், ஒண்ணுமில்லாமல் போகணும்னு நினைக்கிற சத்துருவின் சிந்தனையை தாண்டி அவர்கள் காப்பாற்றப்படவும் அவர்கள் ஜீவன் பரிபூரணப்படவும் தேவன் வார்த்தையாக அங்கு வந்தார். அதனால இந்த வார்த்தை இந்த புத்தகத்துக்கான நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்துல நோக்கம் எங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யோனா புத்தகத்துல 4வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்களேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். மக்களின் ரட்சிப்புக்காக பரிதபிக்கிற கர்த்தர். அப்படி ஒரு பரிதபிப்பு அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் நோக்கம். இந்த யோனா புத்தகம் எழுதினதுடைய நோக்கம், கர்த்தர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். யாருக்காக? இந்த ஜனங்களினுடைய ரட்சிப்புக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக. இந்த மனிதர்கள் இறந்து போகிறார்கள்னு நீங்க கேள்விப்படும் போதெல்லாம் வருத்தப்படுங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வருகிறவர் கிறிஸ்து. அவன் ஏதாவது ஒரு செயலை செய்து ஒரு அன்டுவர்ட் ஹேப்பனிங்ஸை ஏற்படுத்தி ஜனங்களை கொள்ளையாய் சாகடித்து கொண்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? இவங்க பரலோகம் போயிடக்கூடாது, இவங்க பரலோகம் போயிடக்கூடாது, இவங்க பரலோகம் போயிடக்கூடாது சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு
2 கண்ணும் போகணும். சாத்தான் அப்படிதான். என்னையும் மட்டும் பாதாளத்தில் இல்லைன்னா எனக்கு துணைக்கு வாங்கடா எல்லாரும், எனக்கு துணைக்கு வாங்க எல்லாரும். நான் ஏன் பாதாளத்தில் போய் தனியாக கிடக்கணும்? வாங்க மனுஷன் பூரா வாங்க, பரலோகத்தில் இருக்கத்தானே மனுஷங்களை பூரா படைச்சாரு கர்த்தர், வாங்க வாங்க எல்லாரும் ஏன் கூட வந்துருங்க அப்படின்னு அந்த மந்தைய சேர்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். ஏன்? கர்த்தரை அறியாத ஜனங்களை அவன் கொன்று குவித்து கொண்டே இருக்கிறான். ஏதோ ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேறப்பட்டது. யாராவது அப்படி 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 ஒரு செய்தியை கேட்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தாவே இப்படி ஒன்று இனிமேல் நடக்காதிருப்பதாக. இவர்களெல்லாம் நீங்க சந்திங்க. ஒரு மனுஷனாகிலும் கெட்டு போவது உமக்கு பிரியமில்லையே. இந்த மனுஷங்க இப்படி கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமா ஏதோ விட்டில் பூச்சி மாதிரி செத்து போறாங்களே, இதுவா இவங்களை படைச்சதுக்கான காரணம் முகாந்திரம். கர்த்தாவே இவர்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக அப்படின்னு செபிக்கிற ஜெபம் நமக்குள்ள இருந்து எழும்பணும். இதுதான் கர்த்தர் பரிதபிக்கிற பரிதபிப்பு. இந்த பரிதபிப்பின் சாரம் தான் இந்த புத்தகம். ஸோ இதை எழுதுனதுக்கான நோக்கம் இதுதான். நினிவேயுடைய பின்னணி. நினிவே ஒரு அசீரிய பட்டணம். நினிவே ஒரு அசீரிய பட்டணம். இன்னைக்கு இந்த நினிவே எங்க இருக்கு அப்படின்னா ஈராக்ல மோசூல் அப்படிங்கிற சிட்டியா இருக்கு. மோசூல் ஈராக்ல. இந்த சிட்டிக்கு இன்னைக்கு பேரு மோசூல். மோசூல். இன்றைய ஈராக் இது அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு இது ஒரு அசீரிய பட்டணம். இந்த அசீரிய பட்டணம், அசீரியானாலே ரொம்ப கொடுமைக்காரங்க. என்னமோ தெரியல, இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பின எல்லா ராஜ்யமுமே கொஞ்சம் கொடுமைக்கார ராஜ்யமா தான் இருந்துச்சு. இந்த அசீரியர்கள் ஒரு வகையான கொடுமைக்காரர்கள். அன்னைக்கே நான் சொன்னேன், என்ன செய்வாங்களாம், இஸ்ரவேலர்கள் பிடிபட்டால் உயிரோடு நிக்க வச்சு தோலை உரிப்பாங்களாம். யாராவது தனியா சிக்கிட்டாங்கன்னா 2 கை 2 காலையும் வெட்டி முண்டமா தூக்கி போட்டுருவாங்களாம். ஒரு கை ஒரு கால் இல்லைனாலே நம்ம பாடலாம் ததிக்கு நிறுத்தம். 2 கையும் 2 காலும் இல்லாம ஒரு ஆளை வெறும் தலையும் உடம்புமா தூக்கி போட்டுறது. 6 அடி இருந்தவன 3 அடி ஆக்கிறது. சரி, இன்னும் ஒன்றும் செய்வாங்களாம். ஒரு பெரிய ஈட்டியை வச்சு ஒவ்வொருத்தின் தலையா வெட்டி கோர்த்து கோர்த்து வச்சுக்குவாங்களாம். நம்ம பார்பிக்யூ போடுற மாதிரி. இதெல்லாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு எவ்வளவு கேவலமா செஞ்சிருப்பாங்கன்னு யோசிங்களேன். சிந்திக்க முடியாத அளவுக்கு கொடூரமானவர்கள். ரோமன் எம்பரர்ஸும் அப்படிதான். அவங்களும் தோலை உரிப்பாங்க, கல்லெறிஞ்சே கொல்லுவாங்க, சிலுவையில் அடிப்பாங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்த தண்டனையினுடைய புது பரிமாணம். இப்ப என்னாச்சு, இந்த அசீரியர்கள் எழும்பி கொண்டிருக்கிற காலம். அசீரியர்கள் இப்படி கொடூரமா இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்துதான் நாடுகளை திரும்ப கைப்பற்றி கொண்டது இஸ்ரவேல். அப்படின்னா இவங்களோட போரிட்டு அது பார்த்திருக்கு, இவங்க கொடுமைக்காரர்கள்னு தெரிஞ்சிருக்கு. இவர்கள் திரும்ப எழும்பினால் இஸ்ரவேல் மேல போர் தொடுப்பாங்கன்னு யோனாவுக்கு தெரியும். யோனா அரசவை தீர்க்கதரிசி வேற, அரசாங்கத்துக்கு அவர் யோக்கியதையா உண்மையா இருக்கணும். இப்ப இவருக்கு பிடிக்கல. நினிவேக்கு போய் இவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு நான் சொல்ற தீர்க்க தரிசனத்தை சொல்லு அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னா யோனாவுக்கு கடுப்பாகுது. இவங்க ஏற்கனவே நம்ம ஆட்களை புறம் கழுத்தை வெட்டி கொண்டாங்க, தோலை உரிச்சாங்க, கை காலை வெட்டி முண்டமா போட்டாங்க, இவ்வளவு செஞ்சாங்க. இனிமே இவங்க தலையெடுத்தாலும் நம்ம நாட்டை திருப்பி அழிப்பாங்க. இவங்க எதுக்கு நல்லா இருக்கணும், இவங்களுக்கு எதுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு இவருக்கு ஒரு கடுப்பு. அப்படி கடுப்புல தான் நான் போக மாட்டேன் போங்க அப்படின்ட்டு தர்ஷீஸுக்கு பிரயாணம் பண்றார். நம்ம என்ன செய்வோம், ரொம்ப ஒபீடியண்டா, நாளைக்கு வேணே கொல்ல போறேன்னு தெரிஞ்சாலும் ரொம்ப ஒபீடியண்டா கர்த்தர் சொன்னதை கேட்டுருமா? என் பிள்ளைக்கு இந்த விஷயம் தப்பா முடியும்னா எந்த தாயாவது எந்த தகப்பனாவது கர்த்தர் சொன்னார்ன்றதுக்காக அந்த வேலையை செய்வோமா? செய்ய மாட்டோம். இப்ப யோனா மட்டும் என்ன விதிவிலக்கா? பாவம் தானே அவனும். என் சந்ததிக்கு என்னுடைய சமுதாயத்துக்கே ஒரு பேரழிவு வரும் இவங்க நல்லா இருந்தாங்கன்னா அப்படின்னா இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்ற மனசு யோனாவுக்கு வருமா? யோசிங்களேன். சாதாரணமா யோசிச்சா யோனா செய்தது சரின்னு தான் தோணும்.
ஆனால் கர்த்தர் வேற மாதிரி யோசிப்பார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் என் நினைவுகள் இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்றார். யோனா என்ன நினைச்சாரு? நாளைக்கு இவன் என்னை ஜெயிப்பானே. ஆமா, அடுத்த 100 வருஷத்துல இஸ்ரவேலை அசீரியா தோற்கடிச்சிச்சு. இஸ்ரவேலை அசீரியா தோற்கடிச்சிச்சு. இந்த பிழைத்த ஜனங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியாமல் வளர்ந்தார்கள். அந்த ஜனம் இஸ்ரவேலை தோற்கடித்தது. வேதத்தில் அதற்கான குறிப்புகள் இருக்கு. வேதத்தில் அதற்கான குறிப்புகள் இருக்கு. அடுத்த 100 வருஷத்துல இது நடந்தது. ஆனா ஒரு விஷயத்தை யோசிங்க. அசீரியர்கள் இல்லாமலே போய்விட்டார்கள், எகிப்தியர்கள் இல்லாமலே போய்விட்டார்கள், கல்தேயர்கள் இல்லாமலே போய்விட்டார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் இல்லாமல் போகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. கர்த்தர் ஒரு ஜாதியை நிலைநிறுத்தணும்னா எத்தனை எதிரி வந்தாலும் அவனை நிலைநிறுத்திடுவார். நம்ம நினைக்கிறோம் இவனால நமக்கு ஆபத்துன்னு. கர்த்தர் சொல்றாரு, இவனால வர்ற ஆபத்து சின்னதா இருக்கும். அவன் இருந்த இடம் தெரியாம அழிய போறான். நீ தான் பலத்த ஜாதியாக போற. நான் சொன்னதை கேளு. நம்ம நாளைக்கு தான் நம்மளால பார்க்க முடியும். அடுத்த வருஷத்துல நம்மளால பார்க்க முடியுமா? நாளைக்கே பார்க்கறது கஷ்டம் தான். ஆனா கொஞ்சம் பார்த்துடலாம். நாளைக்கே நம்ம பார்த்துடலாம். ஆனா அடுத்த வருஷத்தை பார்க்க முடியுமா? அடுத்த வருஷத்தை பார்க்க முடியாது. அடுத்த 10 வருஷத்தை பார்க்க முடியுமா? அடுத்த 100 வருஷத்தை பார்க்க முடியுமா? சான்ஸ் இல்ல. எதுவுமே சான்ஸ் இல்ல. ஆனால் என் கர்த்தர் எத்தனை யுகங்கள் கடந்தும் என் வாழ்க்கையை பார்க்க போதுமானவர். காலங்களை கடந்த கர்த்தர். சோ ஞாபகம் வச்சுக்குவோம். சரி, இந்த யோனா தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினாங்கல்ல. இந்த மனம் திரும்புதல் உண்மையா இருந்துச்சா? எத்தனை பேரு? தம்பி சொன்னாரு. இது கேள்வி பதிலாம் கேட்கலாம். ஏன் நீங்க தான் கேட்கணுமா? நானும் கேட்பேன். சொல்லுங்க பதில். நினிவேயினுடைய மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலா? இல்ல. எத்தனை பேர் இல்ல? இத்தனை பேர் இல்ல. ஆனா உண்மை. இவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பினார்கள். யோனா சொல்லின தீர்க்க தரிசனத்திலே இந்த நினிவே மக்கள் உண்மையாக மனம் திரும்பினார்கள். ஏன் இதை உண்மைன்னு நான் சொல்றேன்னா, இதை அப்படியே இயேசு கிறிஸ்து மத்தேயுலையும் லூக்காலையும் கொண்டு வந்துட்டாரு. சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? யோனாவை விட பெரியவர் நான் இங்க இருக்கேன். யோனா தீர்க்க தரிசனம் சொல்லி மனம் திரும்பின நினிவே மக்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி நியாயம் செய்வார்கள். அப்படின்னா 2ஆம் வருகையில அவங்க மீட்கப்படுவார்கள் அர்த்தம். அப்படின்னா அவங்களுடைய மனம் திரும்புதல் உண்மைதானே? அவங்க மனம் திரும்புதல் உண்மைதானே? யோசிங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க மனம் திரும்பலைன்னு. அவங்க அடுத்த 100வது வருஷத்துலதான் இஸ்ரவேலை அடித்தார்கள். அப்படின்னா மனம் திரும்பின சந்ததி அடிக்கல. அதுக்கு அடுத்து வந்த 2ஆம் தலைமுறையோ 3ஆம் தலைமுறையோ போய் அடிச்சிருக்கு. எந்த ஜனம் மனம் திரும்பினதோ அது உண்மையான மனம் திரும்புதலுக்கு உட்பட்டு இருக்கிறது. அவங்க எல்லாரும் தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே அதை மேற்கோள் காட்டுறார். இல்லைன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க மாட்டார்ல. சோ நம்ம நினைக்கிறோம் அடுத்த ஜெனரேஷன் நல்லா இல்லையே. இந்த ஜெனரேஷனை கர்த்தர் தூக்கிட்டார்ல பரலோகத்துக்கு. அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஆள் அனுப்பியிருப்பாரு. அவங்க மனம் திரும்பல. அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஆள் அனுப்பியிருப்பாரு. அவங்க மனம் திரும்பல. நான் விளையாட்டுக்கு சொல்லல. அதற்கு அடுத்தும் நினிவேக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அதற்கு அடுத்தும் நினிவேக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. செப்பனியா 2:3, 2:13, நாகும் 3:7. இவங்க இந்த சம்பவம் நடந்த 200 வருஷம் கழிச்சு நினிவேக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். செப்பனியா 2:13. அவர் தமது கையை வலதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயை பாலும் வனாந்தரத்துக்கு ஒத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கேட்டதும் நினிவே மக்கள் மனம் திரும்பி இருந்தா? அதே மாதிரிதான் அடுத்தது ஆமோஸ் சொல்லும் போதும், ஆமோஸா நாகும் 3:7, அங்கேயும் நினிவேக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அப்பெல்லாம் அவங்க கேட்கல. யோனா சொன்ன போது இவங்க கேட்டாங்க. கேட்டதுனால மனம் திரும்புதல் உண்டாயிடுச்சு.
யோனா சொல்லும் போது கேட்ட, அப்ப ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷனை தேவன் மனம் திரும்புதலுக்கு உட்பட பண்ணி 1,20,000 பேர், அவங்களோட ஒரு ஜெனரேஷன் இன்னும் ஒரு டபுள் மடங்கா இருக்குமா, இன்னும் ஒரு 2,40,000 பேர், ஒரு 3,60,000 பேரை கர்த்தர் பரலோகத்திலே சேர்த்து கொண்டார். அதுக்கடுத்து வந்த 3ஆம் தலைமுறை தானே கெட்டு போச்சு. அதற்கும் ஆள் அனுப்பினாரு, ஆட்கள் திருந்தல, நோ ப்ராப்ளம். வணங்கா கழுத்துல உங்களா இருந்தா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் ஆள் அனுப்பும் போது மனம் திரும்புகிற நபர்களாக நாம் இருக்கணும். இதை தேவன் விரும்புகிறார். எங்க ஆட்கள் மூலமாக பேசுவாருங்க. யோனா மனுஷன் தானே, ராஜாவை பார்த்து கூட பேசல. 3 நாள் பிரயாணம் நினைவே பட்டணம். இவர் கடுப்புல போயிருக்கிறாரு. இவர் கடுப்புல போய் 1 நாள் பிரயாணம் தான் நினைவேல பண்றாரு. நீங்க முதல் அதிகாரத்தை வாசிங்க. வெறும் 1 நாள் பிரயாணம். 1 நாள் பிரயாணத்துல போய், நீங்கள் மனம் திரும்பினால் 40 நாளுக்குள் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு பெரிய தீமையை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ராஜாவை பார்த்து சொல்லல, அரண்மனைக்கு போகல, ஒரே 1 நாள் உள்ள போய் சொல்றாரு. 1 நாள் சொன்னதற்கே அந்த செய்தி ராஜாவுக்கு போய், ராஜா உபவாசத்தை கூறுவித்து ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவான், கர்த்தர் நமக்காக மனஸ்தாபப்படுவார் அப்படிங்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் ரீச் ஆகுமா? தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்ற வார்த்தை, தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்ற வார்த்தை ராஜாக்களின் சிங்காசனத்தையும் அசைக்கும். நம்ம போய் பக்கத்துல சொல்லணும்னு அவசியம் இல்ல. அது தேவனுடைய வார்த்தையா இருந்தா ராஜ சிங்காசனத்தை ஒரு அசப்பு அசைச்சிரும், அந்த இருதயத்தை ஒரு அசப்பு அசைச்சிரும். அசைச்சு மொத்த நாடும், ஆடும் மாடும் மிருக ஜீவன்களும் குழந்தைகளும் ஃபாஸ்டிங் போடுறாங்க. மாறுச்சா? மாறுச்சா? நம்ம நினைக்கிறோம் நம்ம யோனா ரொம்ப தில்லுமுள் பண்ணிட்டாரு, அவர் அடங்காம இருந்துட்டாரு. ஏங்க, இவரு கொஞ்சம் தில்முல் பண்ணாரு, உண்மைதான். நம்ம பண்ணலையா? ரொம்ப நல்லவங்களா நம்மலாம்? நம்ம பண்ணதெல்லாம் வார்த்தையில சொன்னாலே சென்சார் எடிட்டிங் போடணும். பிக்சரா காட்டினா பூரா இடமும் பிளர் பண்ணிக்க வேண்டியதான். நான் எதையும் எக்ஸாஜரேட் பண்ணல. அசிங்கம் இல்லாத ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இல்லை. அருவருப்பு செய்யாத ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இல்லை, நான் உட்பட. அப்ப நம்ம எல்லாம் சரியா? எப்பவுமே நம்மளை பார்க்கும்போது நம்ம குறையா பார்க்கறது இல்ல, அடுத்தவனை பார்க்கும்போது குறையாவே பார்க்கறது. கர்த்தர் அதனாலதான் சொல்றாரு, உன் கண்ணுல இருக்க உத்தரத்தை விட்டுவிட்டு அடுத்தவன் கண்ணுல இருக்க தூசியை தோண்டிக்கிட்டு இருக்கியே, உத்தரங்கடக்கு முதல்ல எடுத்து போடு. இங்க யோனா அவர் கொஞ்சம் ரிபல் பண்ணார், கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ண மாதிரி நமக்கு தெரியுது. யோனாவை தேவன் அழைத்தார். முதல் அதிகாரத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு. முதல் அதிகாரத்துல தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் கிருபை அப்படின்னு தலைப்பு போட்டுக்கலாம். முதல் அதிகாரத்துக்கு தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் கிருபை அப்படின்னு தலைப்பு போட்டுக்கலாம். யோனா தேவனால் அழைக்கப்பட்டார். யோனா தேவனால் அழைக்கப்பட்டார். போ நினிவேக்கு போ, நினிவேக்கு போய் அவர்களுடைய அக்கிரமம் என் சந்நிதிக்கு வந்தது. அப்படிதான் இருக்கும் அந்த வார்த்தை. அவர்கள் அக்கிரமம் என் சந்நிதியை எட்டினது. என் சமூகத்துல அவங்க அக்கிரமம் வந்துருச்சு. அவங்க கொஞ்சம் நஞ்சமா பண்றாங்க, பண்றது பூரா அக்கிரமமா இருக்கு. எப்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு அக்கிரமம் போகும்? அந்த அக்கிரமத்தால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஜெபம் பண்ணியிருப்பான். ஜெபத்துலதான் அக்கிரமம் அங்க போகும், கஷ்டத்துலதான் அக்கிரமம் அங்க போகும். அக்கிரமம் வந்துருச்சு, நீ போய் அங்க சொல்லு, அவங்க அக்கிரமத்தை விட்டு திரும்பட்டும், இல்லைன்னா அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். இவர் எந்திரிச்சு தர்ஷீஸுக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு, அது ரொம்ப நல்லா இருக்கும், கூலி பொருத்தி அவர் ஒரு கப்பலை பிடிச்சு ஒரு டிக்கெட்டை வாங்கி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை வாங்கி, ஏன்னா வசதியானவர்ல அரசாங்க வேலை பார்க்குறாரு, வசதியானவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு அலசடியே படாத அடித்தளத்துல போய் படுத்து தூங்கிட்டார். தர்ஷீஸுக்கு போகணும்னு நினைச்சாரு. இப்படி வரிசையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, தர்ஷீஸுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கர்த்தர் என்ன செஞ்சாரு? பெருங்காற்றை வரப்பண்ணினார், புயலை வரப்பண்ணினார், கடல் கொந்தளித்தது. இப்பவாது ஐயாவுக்கு உணர்வு வரணுமா? நோ.
இந்த காத்தெல்லாம் ஒன்றும் செய்யாது, ஏன் ஜனம் நல்லா இருக்கணும். இவர் சொன்னதை போய் நான் சொல்லி அவன் நல்லா ஆயிட்டான்னா அவன் ஏன் ஜனத்தை அழிச்சிருவான். நான் போக மாட்டேன், கண்டுக்கவே இல்லை. இருக்கிறவெல்லாம் சரக்கு இறக்கெல்லாம் தூக்கி கப்பல்ல இருந்து தண்ணிக்குள்ள போடுறாங்க. வெயிட்டை குறைச்சிட்டா கப்பல் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிரும் எல்லாம். இவங்க அடித்தட்டுல ஏதாவது இருக்குமான்னு பாக்குறதுக்கு வந்தா யோனா தூங்கிட்டு இருக்காரு. என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க? அப்பவும் அவன் சொல்லல, என்னாலதான் இதுன்னு அவனுக்கு தெரியும், ஆனா சொல்லல. சரி, சீட்டு போடுறாங்க. சீட்டை போட்டு பார்த்தாச்சு. பார்த்தா யார் பேர் வந்துச்சு? யோனா பேர் வந்துச்சு. யோனாட்ட கேட்கறாங்க, என்ன பண்ண? என்னை நினிவேக்கு போச்சுன்னா நான் தசீஸ்க்கு போயிருக்கேன், ஏன்னா அப்படி பண்ண அப்படின்னு கேட்கிறாங்க. நம்முடைய தவறு யார் கண்ணிலாவது சுட்டி காட்டப்பட்டால் நமக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? எங்க நிறைய நேரங்கள்ல நம்ம பண்ண தப்பெல்லாம் கர்த்தர் காட்டி கொடுப்பதே இல்லை. பெற்றோர்கிட்ட இருந்து மறைக்கிறார், பிள்ளைகிட்ட இருந்து மறைக்கிறார், வேலை ஸ்தலத்துல இருந்து மறைக்கிறார், மேனேஜர்கிட்ட இருந்து மறைக்கிறார், பெரியவர்கள்ட்ட இருந்து மறைக்கிறார், பாஸ்டர்கிட்ட இருந்து மறைக்கிறார். ஐயோ, என் பிள்ளை அசிங்கப்பற்றக்கூடாது. ஆனா அவருடைய சந்நிதியை விட்டு விலகி ஓடுனோம்னா என் தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். யோனாவின் தவறு கப்பலில் இருந்த அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது. அது வரைக்கும் யோனாவின் தவறு ரகசியமாக கர்த்தருடைய கரத்துல பார்க்கப்பட்டுச்சுல. நான் எனக்கு கர்த்தர் வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படின்னு நான் இப்படி போனேன்னா என் தவறுகள் எல்லாம் அங்க அப்படியே பூதாகரப்படுத்தப்படும். எல்லார் கண்ணுக்கு முன்னாடியும் என் தவறு தெரியும். உங்க தவறு எல்லாருக்கும் தெரியணுமா, இல்ல உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரிஞ்சா போதுமா? வெளியில வரணும்னா பின்னாடி போங்க. ஆமா, வெளியில வரணும்னா பின்னாடி போங்க. எனக்கு தெரியாது, உங்களுக்கு அந்த அசிங்கத்தை எல்லாம் பேர் பண்ண முடியும்னா நீங்க தாராளமா போங்க. ஒரு கிடிக்கு பிடிய கர்த்தர் அந்த இடத்துல போடுறாரு. நீ மானத்தோட இருக்கணும்னா நீ என் கூட இருக்கணும். தட் இஸ் ட்ரூ. தவறுகள் வெளியில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கேவலம் வேற இல்ல. பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், என்னை மரியாதையா நடத்துறவங்க இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி நான் கூனி குறுகித்தானே போகணும். என் தவறுகள் சொல்லிக் கொள்ற மாதிரி இல்லையே. இல்ல அதானே உண்மை. என் இருதயம் திருக்கு முறுக்காதானே இருக்கு. சின்னதோ பெருசோங்க, மான அவமானத்துக்கு பயப்படுகிற எல்லாருமே கிறிஸ்துவை அண்டிக் கொள்ள வேண்டியது கட்டாயம். பயமுறுத்தல அவரு, ஆனா வெளியரங்கம் ஆயிரும். இதான் ரூல், இதான் லா. அடுத்ததுக்கு வாங்க. சரி, இப்படியே விட்டாரா? இப்ப என்ன செய்யணும் நீயே சொல்லு. என்னை தூக்கி கடலிலே போடுங்கள். ஏன் கை நொண்டியா கால் நொண்டியா? நான் கடல்ல குதிச்சிடுறேன், சரியாயிரும் சொல்லலாமா? இதுக்கு சுரேஷ்னு ஒருத்தர் பேசினாரு, ஸ்ரீலங்காக்காரு. அவன் ஏன் போய் விழுகல தெரியுமா? தற்கொலை பண்ணிக்கிட்டா பரலோகம் போக முடியாது. தற்கொலை பண்ணிட்டா பரலோகம் முடியாது, போடி என்னை தூக்கி போடுன்னு சொல்றான். அப்படின்னா கொன்ன பாவம் யாருக்கு? எவ்வளவு செல்ஃபிஷ் பாருங்களேன். நம்ம அப்படிதான், கர்த்தாவே என் உயிரை எடுத்துக்கொள்ளும். ஏன் சாக திராணி இல்லையா? எல்லாம் இருக்கு, நானா செத்தா வரலாம் வர முடியாதுல்ல, ரைட்? எவ்வளவு அறிவு பாத்தீங்களா நமக்கு. என்னை தூக்கி கடல்ல போடுங்க. இதெல்லாம் இந்த சம்பவத்தில் நடக்குது. கடல்ல தூக்கி போட்டாங்க. கடல்ல தூக்கி போட்டா கப்பல் அமைதியாயிருச்சு, கடல் அமைதியாயிருச்சு, கப்பல் சரியாயிருச்சு. இவனை விழுங்க தேவன் மீனை ஏற்படுத்தி இருந்தாரா? சரி, மீனை ஏற்படுத்தி இருந்தாருக்கு. ஆனா அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்களேன். 1வது அதிகாரத்துல கடைசிக்கு முதல் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், எந்த மனுஷர்? அந்த கப்பல்ல இருந்த அத்தனை மனிதர்களும் மிகவும் பயந்து, கர்த்தருக்கு மிகவும் பயந்து, கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். ஒண்ணு இல்லைங்க, இவனை தூக்கி கடல்ல போட்டதும் கடல் அமைதல் ஆயிடுச்சு. மீன் இவனை முழுங்குச்சா முழுங்கலையா, இவங்க பார்த்தாங்களா பார்க்கலையா சொல்லப்படல. பார்த்து இருக்கலாம், பார்க்காமலும் இருக்கலாம். ஆனா கடல் அமைதியான உடனே இவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு. கடலுக்கு ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, இயற்கைக்கு ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, இயற்கைகளை கட்டுப்பாட்டிலே வைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரு. அவரைத்தான் நாம சேவிக்கணும்னு அவருக்காக பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணி கொண்டார்கள். இங்கிலீஷ்ல they made vows. பொருத்தனைகள்லாம் வெறுமனே காணிக்கை செலுத்தினாங்க மட்டும் கிடையாது, கர்த்தாவே உமக்காக நாங்கள் வாழ்வோம் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள்.
they made vows. இங்கிலீஷ்ல இருக்காப்பா? ஆமா, they made vows. நாங்க கர்த்தருக்காக வாழ்வோம் என்று தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சம்பவத்தை பார்த்து மிகப்பெரிய ரட்சிப்பை கப்பலில் இருந்த அத்தனை பேருக்கும் கொடுத்தவர் நம்முடைய கர்த்தர். அவருடைய கிருபை விஸ்தாரமானது. எங்க ஒண்ணு இல்லைங்க, எனக்கு ஒரு பேத்தி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஜோன் பிள்ளை. எனக்கு ஜோன் பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது என்னன்னு தெரியல, ஒரு கிரேஸ் அவன் மேல. அவ என்னை கூப்பிட்டுட்டா, உறவு சொல்லி கூப்பிட்டுட்டான்னா அப்படியே உருகிருவேன் நான். அதுல வந்து பக்கத்துல வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டான்னா அவ்வளவு சந்தோஷப்படுவேன். உண்மைதான். ஆனா எனக்கு கொடுக்காம என் பிள்ளைகளோடய விளையாண்டுட்டு இருக்கானா எனக்கு கொஞ்சம் கடுப்பா வேற இருக்கு. நம்மகிட்ட வர மாட்டேங்குது இந்த பிள்ளை, கொஞ்சம் பொசசிவ். கர்த்தர் எனக்கு ஸ்பெஷலா இருக்கணும், கர்த்தருக்கு நான் ஸ்பெஷலா இருக்கணும், உண்மைதான். ஆனா கர்த்தருக்கு வேறு யாராவது ஸ்பெஷலா இருந்தா நம்ம பொறுத்துக்கிறோமான்னு யோசிங்க. என்ன அவளுக்கு செஞ்சிருக்கீங்க, அவனுக்கு செஞ்சிருக்கீங்க, நான் என்ன குறை? என்ன நான் உபவாசம் இருக்கலையா, ஜெபம் பண்ணலையா, காலையில உங்ககிட்ட பிரேயருக்கு வரலையா, என்ன செய்யல? என்ன அங்கெல்லாம் நல்லா நடக்குது, எங்க வீட்டுல மட்டும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்கிறோம் கர்த்தர்ட்ட. இதே தொனியில கேட்கலைனாலும் கேட்கிறோம். எங்க சில காரியத்துக்கு வெயிட் பண்ணும் போது நம்ம மனசு கடந்து அடிச்சுக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ, அவனுக்கு நடக்குது, இவனுக்கு நடக்குது, நமக்கு நடக்க மாட்டேங்குது. இவளுக்கு வேலை கிடைக்குது, அவளுக்கு வேலை கிடைக்குது, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு கல்யாணம் நடக்குது, இவனுக்கு கல்யாணம் நடக்குது, எனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. புலம்புல அப்படித்தாங்க இருக்கு. என்ன குறைஞ்சிட்டேன் நானு? பொசசிவ்னஸ். யார் மேல? கர்த்தர் மேல. கர்த்தர் அதை ரசிச்சுக்குவாரு. நம்மால் நம்ம கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறான். கர்த்தர் அதை ரசித்துக் கொள்வார், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா கர்த்தருக்கு நான் மட்டும் ஸ்பெஷல் இல்ல, கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஸ்பெஷலா வச்சுக்க முடியும். ஏன்னா அவர் ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட். அவர் சாதாரண மனுஷன் இல்ல. என்கிட்ட ஸ்பெஷலா அன்பு செலுத்தும் போது மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்த முடியாதுன்னு இல்ல, மற்றவங்க கிட்ட ஸ்பெஷலா அன்பு செலுத்தும் போது என்கிட்ட செலுத்த முடியாதுன்னு இல்ல. ஹி இஸ் ஆம்னி பிரசன்ட், எங்கும் வியாபித்திருக்கிறவர், சர்வ வியாபி மற்றும் சர்வ வல்லவர். அவரால் என்னோடையும் ஸ்பெஷலா இருக்க முடியும், உங்களோடையும் ஸ்பெஷலா இருக்க முடியும். என்னன்னு நமக்கு அது தெரிஞ்சுக்கணும். சோ இத புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய சமூகத்துல இந்த மனுஷனுக்கு இருந்தது பொசசிவ்னஸ் தான். என்ன பொசசிவ்னஸ்? என்னது? எனக்கு மட்டும் இருந்த கர்த்தர் எப்படி இவங்களுக்கு ஆகலாம்? இஸ்ரவேல் ஜனத்துக்கு தானே இவர் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், அப்படிதானே சொன்னாரு. அப்படிதான் ஆபிரகாமின் தேவன் தானே சொன்னாரு. இப்ப திடீர்னு பார்த்தா அசீரியரின் தேவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப கடுப்பு வருமா வராதா? அப்படிதான் இவர் நினைச்சிட்டு போக மறுத்தார். ஆனா கர்த்தர் அவரை விடல. கர்த்தர் அவரை விடல. ஒரு பாடத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கீழ்ப்படியாமல் போனால் நெருக்கடிகள் வரும். ஆனா அந்த நெருக்கடி என்னை கொன்றாது. நான் அன்னைக்கு சொன்னேன், கடல் தான் தண்டனை, மீன் கிருபை. கடலுக்குள்ள நேரா விழுந்திருந்தா செத்துருப்பாரு 5 நிமிஷத்துல. மீன் இருந்ததுனாலதான் 3 நாள் உயிரோடு இருக்க முடிஞ்சது. திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது, ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு, சரி பண்ணி கொள்ள முடிஞ்சது. மீன் வயிற்றுக்குள்ள போனா செமிச்சு தானே போகணும். ஆனா உயிரோடு இருக்க கொஞ்சம் சான்ஸ் இருந்துச்சு. கர்த்தர் அந்த சான்ஸை பயன்படுத்தி கொண்டார். ஆனா கடலுக்குள்ள போனா உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது. அங்க சான்ஸ் இல்ல. அது தண்டனை. ஆனா தண்டனையிலிருந்து என்னை தப்பித்துக் கொள்ளும்படி மீனை உருவாக்கி விழுங்க செய்தார். நமக்கு நெருக்கடி நம்ம நினைக்கிறோம்ல, நெருக்கடி கர்த்தர் கொடுத்ததல்ல. அவர் நீங்களா கடலுக்குள்ள விழுந்திருந்தா செத்துதான் போயிருப்பீங்க. உங்க நெருக்கடி பெருசா இருந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க அனுபவிக்கிற நெருக்கடி நீங்கள் உங்களை சரி செய்து கொள்வதற்காக உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை வரம். அதுலதான் அந்த நெருக்கடியை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும், நம்மளை சரி பண்ணிக்கணும். சொன்னோன்னு என்னன்னா, மனித முயற்சிகள் தேவனை ஜெயிச்சிடாது. இவங்க அப்படியே வேக வேகமா தண்டு வலிக்கிறாங்க, துடுப்பு போடுறாங்க, சரக்குகளை எல்லாம் கப்பல்ல இருந்து கடல்ல கொட்டுறாங்க. ஏதாவது சரியாச்சா? இவர் அடித்தட்டுல போய் நான் படுத்துக்கிட்டு நான் தர்சீஸுக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்னாரு. டிக்கெட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. என்னை தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொன்னாரு. எதையாவது மாத்துனதா? மனிதர்கள் தப்பித்து கொள்ள முயற்சி செய்யலாம், ஆனா எந்த முயற்சியும் தேவனை ஜெயிக்காது.
தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. யூ கேன் ட்ரை பட் யூ வில் லூஸ். யூ கேன் ட்ரை யூ வில் லூஸ். திருவள்ளுவர் சொல்லுவாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் தன் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வராது வராது. தெய்வத்தால் ஆகாதெனினும் அப்படின்னாலே நீ என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு கூலி வராது. பாவம் திருவள்ளுவர் தெரியாம சொல்லிட்டார், மன்னிச்சிருவான். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். என்னால முழுசா போக முடியுமான்னு தெரியல. இதுதான் முதல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சாரம். முதல் அதிகாரத்தை ஒரு 5 பார்ட்டா பிரிக்கிறேன், 3 பார்ட்டா பிரிக்கிறேன். முதல் 2 வசனம் தேவனுடைய அழைப்பு. தேவனுடைய அழைப்பு. எப்பெல்லாம் தேவன் நம்மை அழைப்பா தெரியுமா? எப்போதெல்லாம் இந்த உலகத்தின் அக்கிரமம் தேவ சமூகத்தில் எட்டுகிறதோ அப்போதெல்லாம் உங்களை தேவன் அழைப்பார். எலியா எப்ப அழைக்கப்பட்டார்? இஸ்ரவேலிலே பாவம் பெருகின போது, ஆண்புணர்ச்சிக்காரர்கள் பெருகின போது, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் பெருகின போது, சாபம் இதை செய்யாத, எரிகோவுக்கு மதில கட்டாத, இது சாபம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சாபம், நான் பிள்ளைய பலி கொடுத்தாலும் நான் இதை கட்டுவேன் துணிகரமாக அந்த சாபத்தை செய்கிறதற்கான ஆட்கள் முன் வந்த போது எலியா எழுப்பப்பட்டார். எப்ப ஆண்டவர் எந்திரிச்சாரு? எப்ப ஆண்டவர் வந்தாரு? எப்போது இஸ்ரவேலிலே அரசியலும் ஆன்மீகமும் சீர்கட்டு கிடந்ததோ அப்போது கிறிஸ்து எழுப்பப்பட்டார். எப்பெல்லாம் அக்கிரமம் தேவனுடைய சந்நிதிக்கு போகுதோ அப்போதெல்லாம் தேவன் உங்களை அழைக்கிறார். அப்போதெல்லாம் தேவன் உங்களை அழைக்கிறார். இப்ப என்ன எல்லாம் சரியாயிடுச்சா? பூமியில ஒன்னும் ஆகல அப்படின்னா உங்களை எல்லாம் அழைச்சிருக்காருன்னு அர்த்தம். உங்களை கொண்டு என்னத்தையோ செய்ய விரும்புகிறார். எந்த அக்கிரமத்தையோ சரி பண்ண விரும்புகிறார். எந்த குடும்பத்தையோ சீராக்க விரும்புகிறார். எந்த சந்ததியையோ தலைமுறையையோ சரி செய்ய விரும்புகிறார். அதுக்குதான் உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறார். அதுக்குதான் உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறார். வணங்கா கழுத்துள்ளவங்களா இருந்தாங்கன்னா புடனில 2 தட்டு தரியா சொல்லி தரதுக்கு தான் உங்களை தேவன் அழைச்சிருக்கிறார். கண்ணே பொன்னே மயிலே மயிலே இறகு போடுன்னு சொல்றதுக்கு உங்களை அழைக்கல. சில இறகுகளை நீங்கள் பிடுங்க வேண்டும், அதுக்குதான் உங்களை அழைச்சிருக்கிறார். எல்லா இடத்துலையும் சூதனிங் வேர்ட்ஸ் பேச முடியாதுங்க. அப்படியே தேன் ஒழுகெல்லாம் பேச முடியாது. சில இடங்களை ராவா தான் சொல்லணும். சோத்துல உப்பு இல்லைன்னா எப்படிங்க சொல்லுவீங்க? மூட பொறுத்து மாறுதா? நல்ல மூட்ல வந்தா என்னம்மா சோறாக்கி இருக்க, இன்னைக்கு உப்பு போட மறண்டியா அப்படின்னு கேட்போம். கெட்ட மூட்ல வந்தா ஒரு சோறு வைக்க தெரியுதா? 20 வருஷமா சோறாக்குற, உப்பு போட தெரியுதா? எங்க இதை வேணா 2 முறையில கேட்கலாங்க. ஆனா சில விஷயங்களை இப்படிதான் சொல்லணும்னு இருக்கு. தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தைகள் பிரத்யட்சமாய் வரும்போது சுகர் கோட் அடிச்சு சொல்லாதீங்க. எப்படி தேவன் சொன்னாரோ அப்படியே தேவன் சொன்ன விதமாய் மக்களிடத்திலே சொல்லுங்கள். எப்படி சொன்னாரோ அப்படி சொல்லுங்க. எங்க இவர் செய்த தியாகம் ரொம்ப பெருசுங்க. யோனா சும்மா அப்படி வந்துட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நேரா அப்படியே தொப்புன்னு போய் நினிவேலெல்லாம் விழுகல. 2வது அதிகாரத்தை கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிடுறேன், அதோட முடிச்சுக்குவோம். முடிஞ்சா அடுத்ததுல 3வது 4வது அதிகாரத்தை பார்க்கலாம். இல்ல இதோட முடிச்சிருவோமா? டைம் ஆயிடுச்சு. ஓகே, வில் கன்க்ளூட். ஸோ முதல் அதிகாரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது அதிகாரம் முழுக்க ஜெபம். 2வது அதிகாரம் முழுக்க ஜெபம். மீன் வயிற்றுக்குள் இருந்து யோனா செய்த ஜெபம். மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா செய்த ஜெபம். அவரு எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாரு, என்னெல்லாம் சொன்னாரு, எதனால் கர்த்தர் அவர் ஜெபத்துக்கு இறங்கி அவருக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் அடுத்தது. சரி, ஒரு சாரத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏன்னா இதை கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் நினைச்சா முடியும், கர்த்தர் நினைக்கலைன்னா அதை முடிச்சுக்குவோம். தேவன் யோனா வழி மாறி போன போது ஒரு கடல் கொந்தளிப்பை ஏற்படுத்தினார். அவனை தப்புவிக்க ஒரு மீனை ஏற்படுத்தினார். அவனை கரை சேர்க்க அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். திரும்பவும் யோனா குடிசையை போட்டுட்டு மலை மேல் உட்கார்ந்து இருக்கிற போது மனவிசனமாய் இருந்தான். அவன் விசனத்தை போக்க ஆமணக்கு செடிக்கு கட்டளையிட்டார்.
அந்த விசனத்திலிருந்து அவனை விடுபட செய்ய ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார், ஒரு காற்றுக்கு கட்டளையிட்டார். நான் சொல்றது புரியுதா? கடைசியா அவனை திருப்பி கொண்டுட்டு வரார். சில யூத ரபிகள் கடைசி வசனம் அங்க விடுபட்டிருக்கு, கடைசி வசனம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கடைசி வசனம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, யோனா முகம் குப்புற விழுந்து, கர்த்தாவே உமது இரக்கத்தின்படியே உம்முடைய உலகத்தை நீ ராஜரீகம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார் அப்படிங்கிறது கடைசி வசனமா இருக்குன்னு சொல்றாங்க. திரும்ப சொல்லவா? அந்த கடைசி வசனம் அங்க இல்ல. யோனா முகம் குப்புற விழுந்து உமது இரக்கத்தின்படியே இந்த உலகத்தை நீர் ராஜரீகம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்தான் அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா யோனா அதான் செஞ்சிருப்பார். கண்டிப்பா யோனா அதான் செஞ்சிருப்பார். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கடல் நீர் தேவன் சொன்னதை கேட்டது. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பூச்சி தேவன் சொன்னதை கேட்டது. கடல் கொந்தளித்தது, சமுத்திரம் தேவன் சொன்னதை கேட்டது. சமுத்திரத்தில் இருக்க மச்சங்கள் தேவன் சொன்னதை கேட்டது. ஆகாயத்தில் இருக்கிற பூச்சி தேவன் சொன்னதை கேட்டது. ஆகாயத்தில் இருக்கிற காற்று தேவன் சொன்னதை கேட்டது. பூமி சொல்லதை கேட்டுச்சு, ஆமணக்கு செடி வளர்ந்தது. சமுத்திரம் சொன்னதை கேட்டுச்சு, மீன் சொன்னதை கேட்டுச்சு, பூச்சிகள் சொன்னதை கேட்டுச்சு. மனுஷன் மட்டும் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான். மொத்த இயற்கையின் தேவ கட்டளைக்கு விலகாமல் நடந்து கொள்ளும் போது மனிதன் மட்டும்தான் தேவ கட்டளைக்கு விலகி விலகி நடந்து போகிறான். அதனால் தேவன் இந்த இயற்கையை பயன்படுத்தி ஒவ்வொரு மனிதனையும் சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு மனிதனையும் சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் சொல்றதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வழி மாறி போனாலும் இந்த இயற்கை எல்லாம் சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறதுனால உங்களை ஒரு பக்கம் இழுத்து தேவ சந்நிதியில நிப்பாட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க விலகி விலகி ஓடுவீங்க, உங்களை திரும்ப திரும்ப தேவன் தன்னுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். சரிதானா? புரிஞ்சுக்குவோம். யோனா உங்களுக்கும் எனக்குமான ஒரு பிரதிநிதி. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் யோனா, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் யோனா. இந்த யோனாவை கொண்டு கர்த்தர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறவைகள் அநேகம். வாய்ப்பு இருந்தால், கர்த்தர் அனுமதித்தால், இதை அடுத்த வாரமும் பார்ப்போம், இல்ல அடுத்த செஷன்ல பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? கிருபையுள்ள எங்களின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யோனாவின் வாழ்க்கையில நீங்க எங்களோடு பேசினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இருங்க கர்த்தாவே. நாங்கள் வழி மாறினாலும் திசை மாறினாலும் எங்களை பிடித்து கரை சேர்க்கிற கர்த்தர் நீங்க. இந்த மொத்த இயற்கையையும் எங்களுக்காக செயல்பட வைக்கிற கர்த்தர் நீங்க. உம்மை துதிக்கிறோம். இந்த சமூகத்துக்குள்ள அடங்கி இருந்து கீழ்ப்படிந்து நீ செய்ய விரும்புகிறதை உமது கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டு செய்ய தேவரீர் எங்களுக்கு பலன் தாங்க. எங்களை ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம் யோனாவிலிருந்து.